அருளாளன் அன்புடையோன் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அருமையானவர்களே, 18வது நாள் நோன்பு வைத்த நிலையில் லுஹர் தொழுகை இமாம் ஜமாத்தோடு நிறைவு செய்துவிட்டு அல்லாஹினுடைய மஜ்லிஸில் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது நோன்பையும் தராவி தொழுகையும் கபூல் செய்வானாக. எஞ்சி இருக்கிற நாட்களின் நோன்புகளையும் வணக்க வழிபாடுகளையும் எந்தவித தடங்களும் இல்லாமல் பரிபூரணமாக நிறைவேற்றுகிற நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்குவானாக. ஆமீன். அருமையானவர்களே, இன்றைய ரமலான் சிந்தனையில் இன்றைய நாளின் தராவி தொழுகையில் ஓதப்பட்ட அஹ்ஸாப் அத்தியாயத்தின் 72வது வசனத்தில் மனிதனை குறித்த அல்லாஹ்வின் விமர்சனத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனிடம் காணப்படுகிற 9 குணங்களை பட்டியலிடுகிறார். அதில் ஒன்று ஓதப்பட்ட அஹ்ஸாப் அத்தியாயத்தின் 72வது வசனத்தில் கூறப்படும் குணமும் ஒன்று. அல்லாஹ் மனிதனை விமர்சனம் செய்கிற போது வஹுலிகல் இன்சானு தஈஃபா, மனிதன் பலகீனமானவனாக படைக்கப்பட்டுள்ளான் என்கிறான். இன்னல் இன்சான ஹுலிக ஹலூஆ, நிச்சயமாக மனிதன் பதற்றம் கொண்டவனாகவே படைக்கப்பட்டிருக்கிறான் என்கிறான். ஹுலிகல் இன்சானு மின் அஜல், மனிதன் அவசரக்காரனாகவே படைக்கப்பட்டுள்ளான். வகானல் இன்சானு அஜூலா, மனிதன் அவசரக்காரனாக இருக்கிறான். இன்னல் இன்சான லஸலூமுன் கஃபார், நிச்சயமாக மனிதன் மிக்க அநியாயக்காரனாகவும் மிக்க நன்றி கெட்டவனாகவும் இருக்கிறான். வகானல் இன்சானு கஃபூரா, இன்னும் மனிதன் மகா நன்றி மறப்பவனாகவே இருக்கிறான். இன்னல் இன்சான லகஃபூர், நிச்சயமாக மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். இன்னல் இன்சான லகஃபூரும் முபீன், நிச்சயமாக மனிதன் பகிரங்கமான பெரும் நிராகரிப்பவனாக இருக்கிறான். வகானல் இன்சானு கத்தூரா, மேலும் மனிதன் உலோபியாகவே கஞ்சனாகவே இருக்கிறான். வகானல் இன்சானு அக்ஸர ஷைன் ஜதலா, எனினும் மனிதன் அதிகமாக தர்க்கம் செய்பவனாகவே இருக்கிறான். இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா, நிச்சயமாக மனிதன் தனக்குத்தானே அநியாயம் செய்பவனாகவும் அறிவிலியாகவும் இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதன் குறித்து அடையாளப்படுத்தி கூறியிருக்கக்கூடிய எந்த குணமும் அவ்வளவு நல்ல குணங்கள் அல்ல. இந்த குணங்களில் எந்த குணத்தை கொண்டவனாகவும் ஒரு முஸ்லிம் இருந்துவிடக்கூடாது என்பதில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஹுலிகல் இன்சானு தஈஃபா, மனிதன் பலகீனமானவனாக படைக்கப்பட்டு இருக்கிறான் என்பதாக சொல்கிறான். மனிதன் பலகீனமானவனாக படைக்கப்பட்டு இருக்கலாம், ஆனால் ஒரு முஸ்லிம் இறை நம்பிக்கையிலும் உடல் வலிமையிலும் மன உறுதியிலும் பலமானவனாகவே அவன் இருக்க வேண்டும் என்று மார்க்க நமக்கு சொல்லித் தருகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஃமினுல் கவிய்யு கைருன் வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினில் தஈஃப், பலகீனமான முஃமினை விட பலமான முஃமினே சிறந்தவர் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஸாத்துர் ரிகா என்று சொல்லப்படுகிற ஒரு போருக்கு சென்று விட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இளைப்பாறுவதற்காக வேண்டி ஒரு இடத்தை தேர்வு செய்து ஒரு மரத்தடியிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கச் செல்கிறார்கள். மற்ற நபித்தோழர்கள் எல்லாம் அவர்களுக்குரிய இடங்களை தேர்வு செய்து அவர்கள் ஒரு நிழலிலே ஒதுங்கி விடுகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரத்தில் தனியாக அவர்கள் படுத்திருக்கிற அந்த நேரம் ஒரு கிராமவாசி கையில் வாளேந்தியவராக வருகிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து நின்று கொண்டு முஹம்மதே என்பதாக சப்தமிடுகிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நிற்கிறார்கள். இப்பொழுது இந்த கிராமவாசி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில்
நான் இப்பொழுது உங்களை கொலை செய்ய போகிறேன், உங்களுடைய தலையை கொய்து விட போகிறேன். இந்த நேரத்தில் என்னிடமிருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு பாதுகாப்பதற்கு யார் இருக்கிறார்கள் என்பதாக கேட்டு நிற்கிறார். அவருடைய கையில் வாள் இருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னந்தனியாக நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கொஞ்சம் கூட பயமில்லாதவர்களாக, அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்களாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரிடத்தில் கொஞ்சம் கூட பயமில்லாமல் தைரியமாக சொன்னார்கள், அல்லாஹ் என்னை அல்லாஹ் பாதுகாப்பான் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் என்கிற அந்த வார்த்தையை கேட்டவுடன் அந்த கிராமவாசி தன்னுடைய கையில் இருக்கிற அந்த வாளை தன்னையும் அறியாமல் கீழே நழுவ விட்டார். இப்பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாளை தன்னுடைய கையிலே எடுத்துக்கொண்டு அவரிடத்தில் கேட்டார்கள், உன்னை இப்பொழுது என்னிடத்திலிருந்து காப்பாற்றப் போவது யார்? அப்பொழுது அந்த மனிதர் சொன்னார், முஹம்மதே, உங்களை தவிர இந்த நேரத்தில் என்னை யாரால் காப்பாற்றி விட முடியும்? நீங்கள் தான் எனக்கு உயிர் பிச்சை போட வேண்டும் என்கிற அளவுக்கு கெஞ்ச ஆரம்பித்து விட்டார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த நிகழ்வை நபித்தோழர்களிடத்தில் விவரித்து சொன்னார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு மனிதர் வாளேந்தி நிற்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக நிற்கிறார்கள். அந்த நேரத்திலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஞ்சா நெஞ்சம் படைத்தவராக நின்றார்கள். அல்லாஹ் என்பதாக பதில் சொன்னார்கள் என்று சொன்னால், இதிலிருந்து நாம் பெறுகிற பாடமும் படிப்பினையும் இதுதான். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நம்மிடத்தில் இருக்கிற ஈமான் என்பது அது பலமிக்கதாக இருக்க வேண்டும், பலகீனமானதாக ஆகிவிடக் கூடாது. தைரியசாலியாகவும் அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் தான் மோமீன்களாக, முஸ்லிம்களாக, உண்மை முஸ்லிம்களாக இருக்க முடியும். ஒரு மோமீன், ஒரு முஸ்லிம் என்பவன் அவர் கோழையாக இருக்கக்கூடாது என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பிரார்த்தனையின் மூலமாக கற்றுத்தந்தார்கள் என்கிற போது, எல்லா நிலைகளிலும் நாம் பலசாலிகளாக இருக்க வேண்டும், ஆரோக்கியத்தை நாம் நமக்கு வளர்த்து கொள்ள வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை தைரியசாலியாக நாம் வளர்த்தெடுக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை ஆரோக்கியமான உடலுடையவர்களாக வார்த்தெடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் உண்மையான முஸ்லிம்களாக இருக்க முடியும் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை குறித்து விமர்சனம் செய்கிற போது, குலிகல் இன்சானு மின் அஜல், மனிதன் அவசரக்காரனாகவே படைக்கப்பட்டு இருக்கிறான் என்பதாக சொல்கிறான். மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டு இருக்கலாம், ஆனால் ஒரு முஸ்லிம் அப்படி இருக்கக்கூடாது. அவனிடத்தில் நிதானம் இருக்க வேண்டும், அவசரம் என்பது இருக்கக்கூடாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஅனி மினல்லாஹ், நிதானம் அல்லாஹ்வினுடைய புறத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. வல் அஜலத்து மினஷ் ஷைத்தான், அவசரம் ஷைத்தானினுடைய குணங்களில் இருந்தும் உள்ளது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் எல்லாவற்றிலும் அவசரம் காட்டப்படுகிற நிலைகளை பார்க்கிறோம். சாப்பிடுவதாக இருந்தாலும் அவசரம், சிறுநீர் கழிப்பதிலும் அவசரம், வாகனம் ஓட்டுகிற அந்த நிலையிலும் அவசரம், வாழுகிற அந்த வாழ்க்கையிலும் அவசரம், எல்லாவற்றிலும் அவசரம் நம்மிடத்தில் அதிகமாக காணப்படுகிற ஒரு நிலையை பார்க்கிறோம். இன்றைக்குள்ள அவசர காலத்தில் என்றைக்காவது நாம் நிதானமாக சாப்பிட்டு இருக்கிறோமா? வேகமாக எடுத்து வேகமாக வாயில் போட்டு வேகமாக ஓடுகிற ஒரு கதையாகத்தான் இன்றைக்கு நம்முடைய நிலை இருக்கிறது. இதனால் சாப்பிடுகிற அந்த சாப்பாடு ஒழுங்காக செரிமானமாகாமல் அதனால் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஃபாஸ்ட் ஃபுட்டு என்பதாக சொல்கிறார்கள், ஆனால் அதை சாப்பிட்டால் ஃபாஸ்ட் டெத்தாக ஆகிவிடுகிற நிலைகளை நாம் பார்க்கிறோம். வாகனத்தில் வேகமாக போகிறான், கடைசியில் அதைவிட வேகமாக ஆம்புலன்ஸில் கொண்டு போகக்கூடிய நிலைகளை இன்றைக்கு சர்வசாதாரணமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அவசரகதியின் மூலமாகவே இன்றைக்கு அதிகமாக இந்த வாகன விபத்துகள் அதிகரித்து போயிருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவசரம் என்றைக்கும் அது ஆபத்து தான். அவசரமாக செய்கிற காரியங்கள், அவசரமாக முடிவெடுக்கிற விஷயங்கள் நிச்சயமாக அது ஆபத்தில் தான் போய் முடியும். இன்றைக்கு நடக்கிற அதிகமான பிரச்சனைகளும் குடும்ப தகராறுகளும், குறிப்பாக கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படுகிற மனக்கசப்புகளும், அதனால் நிகழ்கிற தலாக்குகள், இவை அனைத்திற்கும் அடிப்படை காரணம் என்ன என்பதாக நாம் பார்க்கிற போது அவர்கள் காட்டுகிற இந்த அவசரம்தான். அவசரம் வாழ்க்கையில் எண்ணற்ற சிக்கலையும் பிரச்சனைகளையும் இழப்புகளையும் ஏற்படுத்திவிடும். இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த
இரண்டாவது போர் உஹதினுடைய யுத்தக்களம். நேற்றைய தினம் பதிரினுடைய போர்க்களத்தை குறித்து நாம் பார்த்தோம். இஸ்லாத்தினுடைய முதல் போர் பதிரினுடைய யுத்தம். இஸ்லாத்தினுடைய இரண்டாவது போர் உஹதினுடைய யுத்தம். இந்த இஸ்லாமிய வரலாற்றில் பதிரினுடைய யுத்த களத்தில் மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுத்தான். ஆனால் உஹதினுடைய யுத்தத்தில் மிகப்பெரிய தோல்வியைத்தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் சந்தித்தது. உஹது போர்க்களம் அன்றைக்கு மட்டுமல்ல, இன்று வரை இஸ்லாமியருடைய உள்ளத்தில் மிகப்பெரிய பாதிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு போராக அமைந்திருக்கிறது. உஹது யுத்தத்தில்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக காயமடைந்தார்கள். அவர்களுடைய பற்கள் ஷஹீதாக்கப்பட்டது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்கிற வதந்தி பரப்பப்பட்டது. பதிரனுடைய யுத்தக்களத்தில் காபிர்களுக்கு ஏற்பட்ட அளவுக்கு நிகரான உயிர் சேதம் உஹதினுடைய யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டது. 70 முஸ்லிம்கள் வரை ஷஹீதானார்கள் உஹதினுடைய யுத்தக்களத்தில். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்த ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டது இந்த உஹதினுடைய யுத்தக்களத்தில் தான். முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற பெரும் சிறந்த சஹாபா பெருமக்கள் ஷஹீதானது இந்த உஹதினுடைய யுத்தக்களத்தில் தான். பத்ரினுடைய போர்க்களத்தில் வெற்றி பெற்று உற்சாகத்திலும் உத்வேகத்திலும் இருந்த சஹாபாக்களினுடைய உள்ளத்தில் இந்த உஹதினுடைய தோல்வி என்பது மிகப்பெரிய காயத்தை அது ஏற்படுத்தியது. அவர்கள் கொஞ்சம் தடுமாறுவதற்கும் காரணமாக அது அமைந்துவிட்டது. அல்லாஹ்விற்காக நாம் போராடுகிறோம், நாம் எப்படி தோற்று போனோம் என்கிற கேள்வி அவர்களுக்கு முன்னால் வந்து நின்றது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மோடு இருக்கும்போது எப்படி நமக்கு தோல்வி ஏற்பட்டது என்பது போன்ற கேள்விகள் அவர்களுடைய மனதை உலுக்கி எடுத்தது. இப்படி எண்ணற்ற மோசமான விளைவுகளை ஏற்படுத்திய உஹதினுடைய அந்த தோல்விக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்களில் சிலர்கள் காட்டிய அவசரம்தான் காரணம். நான் சொல்லும் வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலைக்கு மேல் அம்பு எறியும் வீரர்கள் சிலரை நிறுத்தி வைத்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் வெற்றி அடைந்து விட்டோம், நமக்கு போரிலே வெற்றி கிடைத்து விட்டது என்பதாக எண்ணிக்கொண்டு அவசரப்பட்டு எந்த இடத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்கச் சொன்னார்களோ அந்த சொல்லுக்கு மாற்றமாக அவர்கள் அவசரப்பட்டு கனிமத்தை தேடி அந்த இடத்திலிருந்து இறங்கி வந்தார்கள். அவர்கள் காட்டிய அந்த அவசரம்தான் அந்த உஹதினுடைய யுத்தக்களத்தில் மிகப்பெரிய தோல்வி அவர்கள் சந்திப்பதற்கு அதுதான் காரணமாக அமைந்தது. அவசரமாக செயல்படுவதும் யோசிக்காமல் அவசரமாக முடிவெடுப்பதும் கசப்பான சூழ்நிலைகளை அது ஏற்படுத்திவிடும் என்பதற்கு இந்த உஹதினுடைய போர்க்களம் ஒரு மிகப்பெரிய சான்றாக அமைந்திருக்கிறது. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொன்னான், இன்னல் இன்சான லலூமுன் கஃபார், நிச்சயமாக மனிதன் மிக்க அநியாயக்காரனாகவும் மிக்க நன்றி கெட்டவனாகவும் இருக்கிறான் என்பதாக சொல்கிறான். ஆனால் ஒரு முஸ்லிம் அநியாயம் செய்பவனாக இருக்கக்கூடாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமின் சகோதரன், லா யظ்லிமுஹு வலா யுஸ்லிமுஹு, அவனுக்கு அநீதி இழைக்கவும் மாட்டான், அவனை பிறரது அநீதிக்கு ஆளாகும்படி கைவிட்டு விடவும் மாட்டான். வமன் ஃபர்ரஜ அன் முஸ்லிமின் குர்பத்தன், எவர் ஒரு முஸ்லிமின் ஒரு துன்பத்தை நீக்குகிறாரோ, ஒரு சந்தோஷத்தை ஒரு முஸ்லிமுக்கு ஒரு மனிதன் கொடுக்கிறாரோ, ஃபர்ரஜல்லாஹு அன்ஹு குர்பத்தம் மின் குர்பாத்தி யௌமில் கியாமா, அவரை விட்டு அல்லாஹ்வும் மறுமை நாளின் துன்பங்களில் ஒரு துன்பத்தை நீக்குகிறான். நாளை மறுமை நாளில் இந்த உலகத்தில் வாழுகிற போது ஒரு முஸ்லிமை ஒரு மனிதன் சந்தோஷப்படுத்துகிறான் என்றால், நாளை மறுமையில் இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிமை சந்தோஷப்படுத்திய அந்த மனிதனை நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா சந்தோஷப்படுத்துவான், அவனுடைய துக்கத்தை விட்டு அவனை நீக்குவான் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாருக்கும் நாம் அநீதம் இழைக்க கூடாது. யாருக்காவது நாம் அநீதம் இழைத்திருந்தால் இந்த உலகத்திலேயே அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் சர்வசாதாரணமாக ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு இழைத்து விடுகின்ற அந்த அநீதம் என்பது நாளை மறுமையில் அவன் நம்மை வந்து பிடிப்பான், நமக்கு முன்னால் வந்து நிற்பான். நம்முடைய நன்மைகளை எல்லாம் அவன் இந்த உலகத்தில் நாம் செய்த அநீதத்திற்கு பகரமாக அவன் பெற்றுக் கொள்வான்.
அவனிடத்தில் இருக்கக்கூடிய தீங்குகள் பாவங்களை எல்லாம் நம்மின் மீது சுமத்தி நம்மை நரகவாசியாக ஆக்கி விடுவான் என்கிற போது பிறருக்கு அநீதம் இழைக்கக்கூடிய விஷயத்தில் நாம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிம் என்பவன் பிறருக்கு அநீதம் இழைப்பவனாக இருக்க மாட்டான் என்று மார்க்க நமக்கு சொல்லித் தருகிறது. அடுத்ததாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னல் இன்சான லகஃபூர், நிச்சயமாக மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்பதாக விமர்சனம் செய்கிறான். மனிதர்கள் நன்றி கெட்டவர்களாக இருக்கலாம், ஆனால் ஒரு முஸ்லிம் நன்றி கெட்டவனாக இருக்கக்கூடாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவெல்லாம் நின்று தொழுதார்கள், கால் வீங்க நின்று தொழுதார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் தான் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நபி ஆயிற்றே, அப்படி இருக்கிற போது இப்படி நீங்கள் நின்று வணங்க வேண்டுமா, தொழுக வேண்டுமா என்பதாக கேட்கிற போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா ஆயிஷா, நான் இறைவனுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்பதாக கேட்டார்கள். அப்படியானால் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறார்கள், தொழுது இருக்கிறார்கள் என்கிற போது நாம் எந்த அளவுக்கு அந்த தொழுகையிலே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற அந்த விஷயத்தில் கவனம் எடுக்க வேண்டும். எத்தனையோ பல நியமத்துகளை, அருட்கொடைகளை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறான். அதற்கு நாம் எந்த அளவுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோம்? நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நியமத்துகளை குறித்தும் விசாரிப்பான், கேள்வி கேட்பான். நாளை மறுமையிலே நீங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற நியமத்துகள், அருட்கொடைகள் குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எவ்வளவோ நியமத்துகளை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கி இருக்கிறான். ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். நமக்கு அல்லாஹ் தஆலா பார்க்கிற இந்த கண்ணினுடைய பார்வையை தந்திருக்கிறான். நாம் பேசுகிற நாவை தந்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அலம் நஜஅல் லஹு ஐனைனி வ லிசானம் வ ஷஃபத்தைன், உங்களுக்கு பார்க்கிற கண்களை நான் உங்களுக்கு தரவில்லையா என்பதாக கேட்கிறான். உங்களுக்கு பேசுகிற நாவை தரவில்லையா என்பதாக கேட்கிறான். 2 உதடுகளை தரவில்லையா என்பதாக கேட்கிறான். இதெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிற மிக அற்புதமான நியமத். அந்த நியமத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் யாருக்கு பார்வை இல்லாமல் இருக்கிறதோ, பார்வையின் குறைபாடுகள் இருக்கிறதோ, அவரிடத்தில் கேட்டு பார்த்தால்தான் அந்த கண் பார்வையினுடைய மகத்துவம், அந்த நியமத் என்ன என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். நாக்கினுடைய அந்த நியமத் என்பது அது சாதாரணமானதல்ல. எத்தனையோ மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருக்கிறார்கள், பணக்காரர்களாக இருக்கிறார்கள். என்னால் அந்த பணத்தின் மூலமாக எல்லாம் செய்துவிட முடியும், அந்த பணத்தின் மூலமாக சாதித்து விட முடியும் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு உள்ள மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிற ஒருவருக்கு நாக்கில் சுவை தெரியவில்லை என்பதாக அவர் கதறுகிறார். நான் எவ்வளவோ செலவு செய்து விட்டேன், எத்தனையோ மருத்துவமனைகளை நான் சந்தித்து விட்டேன், நான் பார்க்காத டாக்டர்கள் இல்லை, ஆனால் என்னுடைய நாக்கின் சுவை என்னால் உணர முடியவில்லை. எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்கிறது, துஆ செய்யுங்கள் என்பதாக சொல்கிறார் என்று சொன்னால், அதை என்னால் சரி செய்ய முடியவில்லை என்பதாக சொல்கிறார் என்றால், நாம் நாக்கினுடைய சுவையை பெற்றிருக்கிறோம், நாக்கின் மூலமாக நியமத்தை பெற்றிருக்கிறோம். 2 உதடுகள், அது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய நியமத்தாக இருக்கிறது. இது போன்ற எண்ணற்ற நியமத்துகளை, ஆரோக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். ஆரோக்கியமாக இருக்கிற போதே, அந்த ஆரோக்கியமாக நாம் செய்கிற, ஆரோக்கியமாக இருக்கிற போது நாம் வணங்குகிற அந்த வணக்கத்தை போல ஆரோக்கியத்தை இழந்துவிட்ட ஒருவரால் வணங்க முடியவில்லை, நின்று தொழ முடியவில்லை. ஏழாமையில் ஆகிவிட்ட, முதுமையை சந்தித்து விட்ட ஒருவரால் அவரால் இபாதத்துகள் செய்ய முடியவில்லை. எனக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் இருந்தா நான் நின்று தொழுவேனே என்று கதறுகிற, அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிற நிலைகளை நம்மால் பார்க்க முடிகிறது என்கிற போது, யார் யாருக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா நியமத்தாக ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறானோ, அந்த ஆரோக்கியமாக இருக்கிற போதே இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிகமாக அல்லாஹ்வுக்கு அதன் மூலமாக நாம் நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து அல்லாஹ் தஆலா மனிதனை விமர்சனம் செய்கிற போது, வகானல் இன்சானு கத்தூரா, மேலும் மனிதன் உலோபியாகவே, கஞ்சனாகவே இருக்கிறான் என்பதாக சொல்கிறான். ஆனால் மனிதனிடத்தில் கஞ்சத்தனம் இருக்கலாம், ஆனால் ஒரு முஸ்லிம் கஞ்சனாக இருக்கக்கூடாது. நாம் ஒரு முஸ்லிம் அவன் கஞ்சனாக இருக்கக்கூடாது. கஞ்சத்தனத்தில் இருந்து பாதுகாப்பை தேடினார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புஹல், யா அல்லாஹ், கோழைத்தனத்தில் இருந்தும் கஞ்சத்தனத்தில் இருந்தும் நீ என்னை பாதுகாப்பாயாக என்பதாக துஆ செய்தார்கள். நமக்கும் அதை கற்றுத்தந்தார்கள் என்று சொன்னால்,
ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவன் தான தர்மங்களை செய்யக்கூடியவனாக, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை பிறருக்கு கொடுத்து உதவக்கூடியவனாக, ஏழை எளியவர்களின் மீது கவனம் செலுத்தக்கூடியவனாக, தன்னுடைய பணத்தை தனக்காக தன்னுடைய குடும்பத்தார்களுக்காக தேவையான செலவுகளை செய்யக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டுமே தவிர அவன் கஞ்சத்தனம் செய்து தன்னுடைய பணம் தன்னுடைய காசுகளை எல்லாம் சேர்த்து வைத்ததற்கு பிறகு அவனோடு அந்த கபருக்கு அந்த பணமும் காசுகளும் பொருளாதாரமும் வரப்போவதில்லை என்பதை நாம் உணர வேண்டும். அவனுடைய கடைசி நேரத்தில் அவன் புலம்புகிற அந்த புலம்பலை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறான். வஅன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் மின் கபல் அய்யதி அஹதுகுமுல் மௌத் ஃபயகூல ரப்பி லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸத்தக வஅகும் மினஸ் ஸாலிஹீன். உங்களில் எவருக்கேனும் மரண நேரம் வருவதற்கு முன்பதாக நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். உங்களில் ஒருவருக்கு மரண நேரம் வந்துவிட்டாலோ அந்த நேரத்தில் அந்த மனுஷன் கதறுவான், எனது அதிபதியே, எனது இரட்சகனே, எனக்கு இன்னும் கொஞ்ச காலம் அவகாசம் கொடுக்க கூடாதாப்பா, நானும் தான தர்மம் எல்லாம் செய்வேனே, நானும் நல்லவர்களில் ஒருவனாக மாறிவிடுவேனே என்பதாக சொல்லி கதறுவான். ஆனால் ஆனால் ஒருவனுக்கு அவன் செயல்படுவதற்கான நேரம் முடிவடைந்து விட்டாலோ எந்த மனிதனுக்கும் கால அவகாசத்தை முற்படுத்தியோ தாமதப்படுத்தியோ கொடுக்கப்படுவதில்லை என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்று சொன்னால், நாம் ஹயாத்தாக இருக்கிற போதே, நியாயமத்தாக ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றிருக்கிறோமே, அந்த வாழ்க்கையில் இருக்கிற போதே நம்மிடத்தில் இருக்கிற அந்த பொருளாதாரம், நம்மிடத்தில் இருக்கிற அந்த செல்வங்கள், அதை நாம் எந்த வழியில் நமக்காக, நம்முடைய குடும்பத்தார் வேண்டி, நமக்கு பக்கத்தில் இருக்கிற உறவுகளுக்காக, ஏழை எளியவர்களுக்காக அதை பயன்படுத்த வேண்டுமோ, நம்முடைய வாரிசுகளுக்காக வேண்டி அதை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அதை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ஒரு கஞ்சனாக ஒரு முஸ்லிம் இருக்க மாட்டான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வகானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா. மனிதர்கள் அதிகமாக தர்க்கம் செய்பவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு முஸ்லிம் தர்க்கம் செய்பவனாக இருக்கக்கூடாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஹஜ்ஜுடைய நேரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிற போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எழுப்பி விடுகிறார்கள். ஏன் தொழாம இப்படி தூங்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. இந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய உயிர் நான் தூங்கிக் கொண்டிருக்கிற போது அல்லாஹ்வினுடைய கைவசத்தில் இருக்கிறது. அந்த அல்லாஹ் என் உயிரை பிடிச்சு வச்சிருக்கிறான், அவன் விட்டாதானே என்னால எழுந்திருக்க முடியும் என்பதாக தர்க்க ரீதியாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் என்னுடைய விதி நான் தூங்கிட்டேன் அப்படிங்கிற அடிப்படையில் பேசுகிற போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் சிவந்தார்கள், கோபப்பட்டார்கள், உடனே திரும்பி சென்றார்கள். அல்லாஹ் சொல்கிறான் என்கிற அந்த வார்த்தையை சொன்னார்கள். வகானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா. மனிதன் அதிகமாக தர்க்கம் செய்பவனாக மாறிவிட்டார் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கோபப்பட்டார்கள் என்று சொன்னால், விதியினுடைய விஷயத்தை கூறியோ மார்க்கத்தினுடைய அடிப்படையில் உள்ள விஷயங்களை பேசியோ தர்க்கம் செய்கிற அந்த நிலை என்பது இருக்கக்கூடாது. மனிதர்களிடத்தில் தர்க்கம் செய்வது என்பது இருக்கிறது. ஒரு மோமினாக முஸ்லிமாக இருக்கக்கூடியவர் எதற்கெடுத்தாலும் தர்க்கம் செய்து கொண்டிருக்க மாட்டார். தர்க்கம் செய்யக்கூடாது என்பதை நமக்கு மார்க்கம் கற்றுத்தருகிறது. அடுத்ததாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா. நிச்சயமாக மனிதன் தனக்குத்தானே அநியாயம் செய்பவனாகவும் அறிவிலியாகவும் இருக்கிறான் என்பதாக அல்லாஹு தஆலா மனிதனை பார்த்து விமர்சனம் செய்கிறான். மனிதர்கள் அறிவீனர்களாக இருக்கலாம், ஆனால் ஒரு முஸ்லிம் அறிவீனனாக இருக்கக்கூடாது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். நாம் மார்க்க கல்வியை பெற்றவர்களாக, அறிவாளிகளாக, அறிவில் சிறந்தவர்களாக இருக்கிற போதுதான் உண்மையான முஃமின்களாக முஸ்லிம்களாக இருக்க முடியும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள், கால அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன். அறிவீனர்களில் ஒருவனாக நான் ஆகிவிடாமல் இருக்க யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள் என்று சொன்னால், மார்க்க கல்வியினுடைய அந்த தேட்டம் என்பது நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு விஷயத்தையும் தன்னுடைய வாழ்நாளில் யா அல்லாஹ் எனக்கு அதை அதிகப்படுத்தித்தா, இதை அதிகப்படுத்தித்தா என்று பெரிதாக கேட்டதில்லை. அப்படி எதையுமே அதிகப்படுத்தித்தா என்று கேட்காத நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளினுடைய கடைசி வரைக்கும் அவர்கள் அதிகப்படுத்தித்தாயா அல்லாஹ் என்பதாக கேட்டார்கள் என்று சொன்னால் அது இந்த கல்வியை தான்.
ரப்பி சிதினி இல்மா, ரப்பி சிதினி இல்மா, யா அல்லாஹ் எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்து என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் சமூகத்திற்கு உணர்த்தி தருகிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க அறிவற்றவர்களாக, இஸ்லாமியர்களாக, முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடாது. மார்க்க அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் தொழுகிறோம், அந்த தொழுகையினுடைய சட்டங்கள் என்ன என்பது நாம் தெரிந்திருக்க வேண்டும். மார்க்கத்தினுடைய அடிப்படை ஃபர்தான கடமையான சட்டங்கள் என்னென்ன இருக்கிறது என்பதை தெரிந்திருக்க வேண்டும். ஜகாத்தினுடைய சட்டங்கள் என்னென்ன என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். அதன்படி நாம் செயல்பட வேண்டும். எந்த ஒரு இபாதத்தை, வணக்க வழிபாடுகளை செய்வதாக இருந்தாலும் அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன, அல்லாஹ் ரசூலும் அது சம்பந்தமாக என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்கிற அந்த சிந்தனை, அந்த அறிவு பெறக்கூடியவர்களாக நாம் நம்மை அமைத்துக் கொள்ள வேண்டும். அறிவீனர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது. ஒரு உண்மையான முஸ்லிம் அறிவீனனாக இருக்க மாட்டார் என்பதாக மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஒரு முஸ்லிம் பலகீனமானவனாக இருக்கக்கூடாது, அவசரக்காரனாக இருக்கக்கூடாது, நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும், அநியாயக்காரனாக இருக்கக்கூடாது, நன்றி கெட்டவனாக இருக்கக்கூடாது, கஞ்சனாக இருக்கக்கூடாது, அறிவிலியாக இருக்கக்கூடாது என்றெல்லாம் மார்க்க நமக்கு கற்றுத்தருகிறது. ஒரு முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்று இஸ்லாம் போதிக்கிறதோ அதன் அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.